ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்யறதுக்கு 1 மீட்டர் லைனிங் கிளாத் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். துணியை சுருக்க இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக மடித்து போட்டு பிசரில் கீழே கட் பண்ணி 1.5 இன்ச்சு பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கும் ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் லென்த்து 14 இன்ச்சு வேணும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு வச்சு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே சரியாக இருக்குது, அதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கை நீளம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்க சொல்லியிருக்கு. நான் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டேன். அந்த அளவு வச்சு தான் இப்போ நான் மார்க் செய்கிறேன். பேக் சைடு 21 இன்ச்சு இருந்தது, அதை ரெண்டாக பிரித்தோம்னா 10.5 இன்ச்சு வரும். சைடில் தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து 11.5 இன்ச்சு வச்சுக்கலாம். மார்க் செஞ்சதுக்கும் ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு 33 இன்ச்சு. உடம்பு நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க, ஷோல்டர் நல்லா பெருசாக இருக்குது. அதனால தான் கீழே இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உடம்பு நல்லா பெருசாக இருந்ததுனாலும் 8.25 இன்ச் ப்ளஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் ஒவ்வொருத்தர் ஷோல்டர் எப்படி இருக்குது, முதுகு சுற்றளவு எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் செஞ்சோம்னா தான் கழுத்து லூஸ் வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு ஷோல்டர் நல்லா பெருசாக இருக்குது, முதுகு சுற்றளவும் அதிகமாக இருக்குது. இது நாம் மார்க் பண்ணி தைச்ச பின்னாடி அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து கட்டிங் செஞ்சதும் சரியாக இருக்கான்னு இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்துக்கலாம். தைச்சதெல்லாம் சரியாக வருதா அப்படின்னும். அளவு ப்ளவுஸில் நான் அளவு எடுத்ததை அப்படியே மார்க் பண்ணுறேன். கீழே 3.25 இன்ச்சு, மேலே போகும்போது 3.25 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் 6.5 இன்ச்சு வச்சுருக்கு. இது தைச்ச பின்னாடி 2 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கு. இது தைச்ச பின்னாடி இதே மாதிரி தான் இருந்தது. கீழையும் ஒரு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கெல்லாம் ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து கழுத்து சுற்றளவு மார்க் செய்கிறது. நம்ம சரியான அளவு மார்க் செஞ்சோம்னா தான் தைச்ச பின்னாடியும் அது சரியாக வரும். இந்த ப்ளவுஸுக்கு அளவு ப்ளவுஸை கொடுத்ததையும் நாம் வச்சு பார்த்துக்கலாம். இது வேற ஒருத்தங்க தைச்சி கொடுத்ததை தான் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. இது நான் தைச்ச ப்ளவுஸ் இல்லை. நாமளே தைச்சிருந்ததுனாலும் ரொம்ப நாள் ஆனால் மாறி போயிடும், நாம் என்ன அளவு வச்சோம்னு தெரியாது. பேக் சைடு 21 இன்ச்சுக்கு சரியாக எடுத்து வச்சுக்கலாம் உடம்பு சுற்றளவு இருக்கிறது. இப்போ கழுத்து சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் மேலே போகும்போது ஒரு 7 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு 9 இன்ச் இருக்குது. ஷோல்டர் 13.25 இன்ச் இருக்குது. இப்போ நாம் அளவு எடுத்ததை வச்சு தான் நான் ப்ளவுஸ்லையும் மார்க் செஞ்சுருக்கிறேன். கழுத்து சுற்றளவு கீழே ஒரு 3.25 இன்ச், மேலே 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது தைச்ச பின்னாடி தையல் அடிக்கிறதுல ஒரு 1 இன்ச்சு பக்கமாக சேர்ந்து வந்துடும். அது சரியாக இருக்கா அப்படின்னும் இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்துக்கலாம். நாம் மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சது தைச்ச பின்னாடி சரியாக இருக்குமா அப்படின்னும். அளவு ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்கிறதுல கழுத்து பீஸ் மடித்து தைக்கிறது அப்படியே மடித்து தைச்சிருக்கிறாங்க. 2 பீஸை மட்டும் உள்ளே துணி வைக்காமல் தைச்சதுன்னா இந்த மாதிரி தான். உடம்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு துணி கிழிஞ்சு போயிடும், தையலும் விட்டு போயிடும். அதனால தான் நான் தைக்கிற ப்ளவுஸ்லாம் இன்னொரு துணி உள்ளே வச்சு தையல் அடிச்சிடறேன். அதனாலேயே கழுத்து துணி கிழிஞ்சு போகாது. ஆம்கோல் இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 10.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 16.5 இன்ச்சு வரும் அளவு ப்ளவுஸில் எடுத்தது. அதை ரெண்டாக பிரித்தோம்னா 8.25 இன்ச்சு வேணும். அது சரியாக இருக்குது அப்படின்னு டேப்பில் அளந்து பார்த்து தான் நான் மார்க் செஞ்சுருக்கிற 5.5 இன்ச்சு லென்த்து வச்சு. இப்போ அளந்து பார்க்கையிலையும் ஒரு 8.25 இன்ச்சு இருக்குது. ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுட்டு 10 அப்படின்னா மட்டும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மேலே இறக்கி வெட்டிக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு வேணுனாலும். கழுத்து சுற்றளவு கீழே 3.25 இன்ச், மேலே 3.25 இன்ச்சு வச்சுருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு கிராஸாக தான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டணும். இது கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடி யூ ஷேப்பில் இருக்கும். ஆம்கோல் கார்னரில்
1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். நெக்கு அகலம் இப்போ 2.25 இன்ச் இருக்குது. தையல் அடிக்கிறதுல ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். தைச்ச பின்னாடி 2 இன்ச் இருக்கும். ஆம்கோல் கார்னரில் இன்னொரு பாயிண்ட் வெட்டி எடுக்கணும். அது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும் போதும் அதை வெட்டி எடுத்துடலாம். ஃப்ரண்டில் கிராஸ் கட்டிங்கி கிராஸாக வச்சுக்கலாம். நெக் லென்த்து 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ்லாம் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல், அது வெட்டுனது எப்படி வெட்டுனாங்கன்னு தெரியல, அது ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்தது. நான் கட்டிங் செய்யும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரியே வச்சுக்கிட்டேன். அது தைச்ச பின்னாடி அதனாலேயே ஒரு இன்ச்சுக்கு மேலே நெக் சுற்றளவு அதிகமாக வந்தது. ஊக்பட்டி இறக்க வைக்கிறதுக்கும் தைச்ச பின்னாடி 4.25 இன்ச்சு இருக்கும். தையல் அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து கீழே ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் பீஸை 2ஆக மடித்து வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் லென்த்து வைக்கிறதுக்கு 13.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஒரு 12.25 இன்ச்சு இருந்தது. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். அந்த 13.25 இன்ச்சு வச்சதும் இந்த 4 இன்ச்சுக்கு வர்ற இடத்துக்கு மார்க் செஞ்சுக்கலாம். இந்த 4 இன்ச்சு வச்சோம்னா தான் டாட் பிடிக்கிறதெல்லாம் ஒரு 1.25 இன்ச்சு போயிடும். ஒரு 3.25 இன்ச் 3 இன்ச்சு மட்டும் லென்த் இருக்கும். இந்த அளவு இருந்துனாத்த கப் ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும். பேக் சைடு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணதையும் இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடலாம். கட்டிங் செய்யும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கலாம். மார்க் செஞ்சது எல்லாமே சரியாக இருக்குது. ஆம்கோல் கார்னர்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்கிறத வெட்டி எடுத்துக்கலாம். பேக் சைடு கழுத்து சுற்றளவு எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிராஸாக வெட்டி எடுத்தோமோ அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் செஞ்சதுனாலும் பேக் சைடு கழுத்து சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சரியாக தான் இருந்தது. ஆனால் ஃப்ரண்டில் மட்டும் இந்த ஷேப்பில் வெட்டுனதுனால அளவு ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக இருந்தது. அளவு ப்ளவுஸில் அவங்க இந்த மாதிரி வெட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக வெட்டியிருக்கிறாங்க. அதனாலேயே அந்த ஷேப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் அளவு ப்ளவுஸில் அது சரியாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஷேப் பிடிக்கல. இதை நான் தைச்சி கொடுத்து இது பிடிச்சிருந்ததுன்னா அப்போ தான் அவங்க நினச்சிக்குவாங்க இந்த ப்ளவுஸ் தான் அதை விட நல்லா இருக்குது அப்படின்னு. இல்லை லூஸ் வந்ததுனாலும் சொன்னாங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் நாம் தைக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே வெட்டிக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு சொன்னா தான் தெரியும். ஃப்ரண்ட் பீஸை நேர் எடுத்து வச்சுக்கலாம். ஆம்கோல் கார்னரில் கவர் தட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் பீஸில் கண்டிப்பாக அதை வெட்டி தான் எடுக்கணும். அப்போ தான் சுருக்கம் வராது. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கீழே வரும்போது மட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாகவே வெட்டி எடுத்துடலாம். துணி இழுத்து கொடுத்ததுனாலும் அது சரியாக வந்துடும். அது ஒவ்வொரு துணியை பொறுத்து தான் இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்தில் துணி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அதிகமாக இழுத்து கொடுக்காது. இந்த துணி கொஞ்சம் நைஸான துணி தான், அதனால் நல்லாவே இழுத்து கொடுக்கும். கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். சைட்லேயும் துணி அதிகமாக இருக்குது, அதையும் ஒரு பாயிண்ட் வெட்டிடலாம். இப்போ பேக் பீஸ் என்ன அளவு இருக்குமோ அதே அளவுக்கு வந்துருச்சு. டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் செஞ்சு விட்டுடலாம். கீழே ரவுண்ட் ஷேப் வெட்டினதும் கொஞ்சம் சரியாக வரல, அதிகமாக இருக்குது. இதை 2ஆக மடித்து பார்த்தோம்னா 2 துணியும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் டாட் பிடிக்கிறதுக்கு தையல் அடிக்கிறதுக்கு சரியாக வரும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். நாலு இன்ச்சு வச்சுருந்தோம். இதை 2ஆக மடித்து போடும்போது கிராஸாக பார்க்கையில் ஒரு 4.25 இன்ச்சு இருக்கும். டாட் பிடிக்கிறதுக்கும் ஊக்பட்டி தையல் அடிக்கிறதுலையும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே போயிடும். 2.25 இன்ச் அல்லது ஒரு 3 இன்ச்சு இருக்கும். ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் செஞ்சுக்கலாம்.
ஆம்கோல் கார்னர்லேயும் இந்த 3 டாட்டுக்கு இடையிலையும் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் இருந்ததுன்னா போதும். பேக் பீஸில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சு பழகிறதுக்கு வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறதும் எப்படி மார்க் செய்கிறேன், ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி கட்டிங் செய்கிறேன், ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயும் மாறி மாறி தான் வரும். அதை நம்ம கரெக்டாக கட்டிங் செஞ்சோம்னா தான் எல்லாத்துக்கும் நம்ம துணி தைச்சி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகாமல் போயிடும். அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடில் 11.5 இன்ச் இருக்குது. பட்டிக்கு 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம், 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடில் மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கு. அதிலிருந்து 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கும் அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டையும் சேர்த்துனோம்னா என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே பட்டியில் பேக் சைடு வச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடும் ஒரு 1 இன்ச்சு அதிகமாக கீழே வச்சு அதையும் அளந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச்சு இருக்குது. அதிலிருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம், 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அளவு வச்சு வச்சதுனாலும் தையல் அடிக்கும்போது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் அடிக்கணும். அதை விட குறைவாக தையல் அடித்ததுனாலும் சைடில் ஜாயின் பண்ணும்போது துணி அதிகமாக இருக்கும். இல்லை 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பத்தாமல் தான் வரும். அது நீங்கள் கட்டிங் செஞ்சு தையல் அடிக்கிறது தைக்கும்போது எப்படி தைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வரும். நான் இது அளவு எடுத்து கட்டிங் செஞ்சது தையல் அடிக்கும்போது ஃப்ரண்டில் மட்டும் 1 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக வந்தது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வச்சு நான் கட்டிங் செஞ்சது தைக்கும்போது எப்படி வருது அப்படின்னும். பட்டி கட்டிங் செய்கிறது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துன்னா தான் கரெக்டாக இருக்கும். அது சரியாக வரலைனாலும் அதிகமாக இருக்கிறத 1 பாயிண்ட் வெட்டி எடுத்துக்கலாம் திரும்பவும். இப்போ மார்க் செய்கிற அளவுக்கு தையல் அடித்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் 1 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கு. அது தையலெல்லாம் அடித்த பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி பீஸை. அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸுக்கு இதுவே போதும் மடித்து தையல் அடிக்கிறதுக்கு. கை நீளம் 6.25 இன்ச்சு வேணும். தையல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழே கிராஸ் பண்ணுறதுக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் கை சுற்றளவு மேல் சைடு 7.25 இன்ச்சு இருந்தது. அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் செஞ்சதும் 8.25 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கலாம். சரியான அளவு தான் இருக்குது. தையல் அடிக்கிறதுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லையும் அதே அளவு தான் வச்சுருந்தது. கை சுற்றளவு கீழ் சைடு 6.5 இன்ச்சு இருந்தது. இன்னொரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ மார்க் செஞ்சது எல்லாமுக்குமே ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 16.5 இன்ச்சு இருக்குது. ஆனால் 19 இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கும் இதே 16 இன்ச்சு வர்ற மாதிரி கூட அளவு வரும். இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா கை நீளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கை சுற்றளவு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதனாலேயே ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும். நீங்கள் கட்டிங் செஞ்சு பழகும்போதும் ஓரளவுக்கு என்ன ஷோல்டர் வைக்கிறோம் அதிலிருந்து ஆம்கோல் இறக்க என்ன வச்சதுன்னா இந்த 16 இன்ச்சு அல்லது 16 இன்ச்சு வரும் அப்படிங்கிறதையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா அடுத்த திரும்ப கட்டிங் செய்யும்போதும் அதே அளவு வச்சு மார்க் செய்கிறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சதுன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் சரியாக வரும் அப்படிங்கிறத. புதுசாக கட்டிங் செஞ்சு பழகுறவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஆம்கோல் லென்த்து வைக்கிறது, அது எப்படி சுற்றளவு சரியாக வரும் அப்படிங்கிறத. நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கவர் தட்டு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான்.
இதை ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ண ப்ளவுஸுக்கும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். கை சுற்றளவு மேல் சைடு 7.25 இன்ச்சு வச்சுருந்தது, அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இப்போ சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் டேப்பில் அளந்து பார்க்கும்போதும் சரியாக தான் இருந்தது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம்கோல் சுற்றளவு கை சுற்றளவு மேலே என்ன இருக்கோ அதே அளவுக்கு தான் தேவைப்படுது. கை சுற்றளவை குறைக்க முடியாது, உடம்பு பெருசாக இருக்கிறதுனால. கீழே கை சுற்றளவு 6.5 இன்ச்சு இருக்குது. மேலே இன்னும் குறைச்சோம்னா டைட்டாக போயிடும். அதனால இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் தான் கை சுற்றளவுக்கு என்ன தேவையோ அதை நாம் கட்டிங் செஞ்சு எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை சுற்றளவுக்கு என்ன தேவையோ அது சரியாக வந்துடும். ஆம்கோல் இறக்கம் 5.75 இன்ச்சு வச்சதுன்னா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஷோல்டர் 6.5 இன்ச்சு வச்சு உடம்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு வச்சதுன்னா ஆம்கோல் சுற்றளவு இந்த 16 இன்ச்சு தேவைக்கு 5.25 இன்ச் லென்த்து வச்சதுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை மெத்தேடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போதும் இதைத்தான் நான் ஸ்லீவ் கட்டிங் செய்யும்போதும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தேன். இப்போ வச்சு பார்த்துக்கலாம். இது சரியாக தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு கூட கம்மியாக தான் இருக்குது. அது ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்துக்கலாம். லைனிங் கிளாத்தை புடவையிலிருந்து வெட்டின துணியில் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். கிளாத்து ரொம்ப நைஸாக தான் இருக்குது. ப்ளவுஸும் இப்போ தைச்சி முடித்தாச்சு. அதை பேக் சைடு திருப்பி வச்சுக்கலாம். 21 இன்ச் உடம்பு சுற்றளவு சரியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சு பார்க்கையில் அளவு ப்ளவுஸில் இருந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுலேயும் இதே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்தது. அளவு ப்ளவுஸையும் இது மேலேயே எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். அளவு எடுத்து கட்டிங் செஞ்சதும் தைச்ச பின்னாடி சரியாக வந்திருக்கா அப்படின்னு இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்க முடியும் மார்க் செஞ்சதெல்லாம் சரியாக தான் இருக்கா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் என்ன அளவு வச்சு கட்டிங் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம டேப் வச்சு அது என்ன அளவு காமிக்குதோ அதே அளவு தான் வைக்க முடியும். ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் வரத்தான் செய்யும். அதை அளவு எடுக்கும்போது சரியான அளவு கணிச்சு வைக்க முடியல அப்படின்னா மாறி போயிடும். இதில் சரியாக தான் இருக்குது. கீழே வச்சது 3.25 இன்ச், மேலே வச்சது 3.25 இன்ச் சரியாக இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு பார்க்குறது தான் நெக் சுற்றளவு. அதில் ஒரு கிராஸாக வெட்டியிருக்கிறாங்க ரவுண்ட் ஷேப் இல்லாமல். நான் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினதுனால இந்த சுற்றளவு அளவு ப்ளவுஸோட 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அளந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் சரியாக இருந்ததுன்னா, இது கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு காரணத்தினால தான் ஷோல்டர் லூஸ் வரும். இவங்களுக்கு உடம்பு பெருசாக இருக்கிறதுனால ஷோல்டர் நல்லா அகலமாக இருக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்பு அதிகமாக லூஸு கொடுக்காது. அது ரவுண்ட் ஷேப்பு சரி இல்லாமல் இருந்ததுன்னா கூட நாம் கட்டிங் செஞ்சது சரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இது சரியான அளவு இருக்குது அப்படின்னு. பேக் சைடும் வச்சு பார்த்துக்கலாம். இது சரியான அளவே இருக்குது, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. 2 பீஸும் ஒரே அளவு தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு மட்டும் சுற்றளவு கரெக்டாக வெட்டினதுனால ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து கட்டிங் செஞ்சதுன்னா என்னென்ன வித்தியாசம் வரும், அது வராமல் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப நைஸான துணி தான். இதை எப்படி நீட்டாக தைக்கலாம் அப்படின்னும் அடுத்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.